அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய தியரி கிளாஸில் ஃபஸ்ட் யூனிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூனிட் 1ங்கிறது உங்களுடைய பேசிக்ஸான கம்ப்யூட்டரை பற்றி தான் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஃபைன் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? ஸோ கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு கீழே அவங்க நிறைய டெஃபனிஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு 2 இல்லை 3 சென்டென்ஸை உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒர்க் வித் இன்ஃபர்மேஷன், இல்லைனா எலக்ட்ரானிக் டிவைஸ் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோர் த டேட்டா, ஸோ எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பெர்ஃபார்ம் டாஸ்க், அந்த மாதிரி நிறைய டெஃபனிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 டெஃபனிஷன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி உங்களுக்கு டெஃபனிஷன் 2 டெஃபனிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அவனுக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுக்குறோம், அது ப்ராசஸ் ஆகுது, அது அவுட்புட்டாக நம்மளுக்கு தெரியுது, அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெஃபனிஷனாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை வாட் இஸ் கம்ப்யூட்டர் இல்லை டிஃபைன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து டெஃபனிஷனுக்கு உண்டான ஃப்ளோ சார்ட்டு. மேலே இருக்கிற ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டினோ இல்லை 2 மார்க் கொஸ்டினோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்லேருந்து நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா 5 மார்க்கில் கூட இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டரை பற்றி கேட்பாங்க. ஒரு கதை மாதிரியே அப்படியே பாருங்கள். 3000 பிசி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அபாக்கஸ் தான் நம்மளுக்கு ஒரு கவுண்டிங் டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே 19th செஞ்சுரியில் வந்தீங்கன்னா மெக்கானிக்கல் கால்குலேட்டர்ஸ் அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சார்லஸ் பாப்பேஜ், அவருடைய டிசைன்ஸில் நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்த 20th செஞ்சுரி என்ன பண்ணாங்க, இஎன்ஐஏசி அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் ஒரு இதை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் 17 to 80s பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. அப்புறம் 90s ரேபிட் அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுருக்கு. சரிங்களா? அப்போ இதில் ஒரு 5 வருஷத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படியே படிப்படியாக அதனுடைய வளர்ச்சி வந்ததை பற்றி சொல்கிறாங்க. இது ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். அதையே ஒரு டேபிள் அவங்க போட்டிருக்காங்க. என்ன டேபிளாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ அபாக்கஸ் எப்போ 3000 இயர்ஸ் ஏகோ. ஸ்லைட் ரூல், சரிங்களா, ஆணிமணி சட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்லைட் ரூல். சரிங்களா? அபாக்கஸ் அது எல்லாமே பழசு தாங்க. 1622ங்க. சரிங்களா? அப்படியே அந்த நேம் ஆஃப் இன்வென்டரியும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிடுவோம். அபாக்கஸ் அப்படிங்கிறது வந்து யார் கண்டுபிடிச்சாருன்னா, ஆன்சியன்ட் பேபிலோனியன்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாருங்க. ஸ்லைட் ரூலை வந்து வில்லியம் அவுட்ரட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாருங்க. அப்புறம் பாஸ்கலியன் ஆர் பாஸ்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து 1642 பலேசி பாஸ்கல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாருங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிற சார்லஸ் பாப்பேஜ் வந்து என்னென்னு சொல்கிறாருங்க, டிஃப்ரெண்ட் இன்ஜின், அர்த்தமெட்டிக் இன்ஜின், அனலிட்டிக் இன்ஜின், இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சதா சொல்லி அவர் இதில் சொல்கிறாப்புல. சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு நிறையா பேர் இருந்தாலும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு 3 பேர் தான். என்னதுன்னா, சார்லஸ் பாப்பேஜ், அவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். அப்புறம் அடால் லவ்லேஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து 1840s இருக்கிற ஒருத்தவங்க. அடுத்து ஜான் வான் நியூமன் அப்படிங்கிறது தான் வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறவர் அவர் கண்டுபிடிச்சார். சரிங்களா? எதை வச்சு, ஹங்கேரியன் அமெரிக்கன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டரில் என்னென்ன ஜென்ரேஷனை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஓரலாக நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இந்த ஒரு 5 ஜென்ரேஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த 5 ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 காலமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ஜென்ரேஷனு, இன்னொன்று கம்ப்யூட்டர் காம்பனண்ட்டு, இன்னொன்று அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன பீரியடு. இதில் ஜென்ரேஷனை கொடுத்து வருஷத்தை கேட்கலாம், இல்லை வருஷத்தை கொடுத்து ஜென்ரேஷனை கேட்கலாம், இல்லை வருஷத்தை கொடுத்து என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப். சரிங்களா? வேக்கம் டியூப் அவ்வளோனா தெர்மோமினிக் வால் மிஷின், அதை வந்து 1940லேருந்து 1956 வரைக்கும் நம்மளுக்கு அதை பார்த்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு அந்த பீரியடில் அவங்க யூஸ் பண்ணது. இது வந்து ரொம்ப பெரிய சைஸு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 பீரோல் 5 பீரோல் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும். அந்த மாதிரி கம்ப்யூட்டராக இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஹீட் அநியாயத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு உண்டான கூலிங் செட்டப் ரெடி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் அதனோட ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர் டெக்னாலஜின்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த டிரான்சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா, இந்த நம்மளுக்கு மதர் போர்டில் சின்னதாக நம்ம சால்ட்ரிங் பண்ணி ஒரு கார்பு கலரில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. அதனுடைய வருஷம் வந்து 56லேருந்து 63. சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் ஐசி சர்க்யூட்ஸ். சரிங்களா?
சின்னதாக சிப் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ் சரிங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அது 72லேருந்து 2010 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக இப்போ நம்ம எல்லாமே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா VLSI சரிங்களா, அப்படி இல்லைனா பென்டினம் i5 i3 இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 5th ஜென்ரேஷன்லேருந்து தான் 2010லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எல்லாருமே எந்த ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், 5th ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே படிப்படியாக வந்தது. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் சரிங்களா. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே சும்மா சொல்லிட்டு தான் வந்தேன், அதெல்லாம் சும்மா ஓவரலாக தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஆனால் கொஸ்டின் இதிலிருந்து கண்டிப்பாக என்னாகும், ஒரு கொஸ்டின் வரும். அதனால் இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்கம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜென்ரேஷன் ஐசி சர்க்யூட், 4th ஜென்ரேஷன் மைக்ரோ ப்ராசஸர், 5th ஜென்ரேஷன் VLSI. அதுலேயே வந்து பார்த்தோம்னா நிறையா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வருது. ஆனால் அதனுடைய பேசிக் சிப் லெவலில் கொண்டு போனது வந்து VLSI தான் சரிங்களா. ஸோ அதனுடைய யூசேஜெலாம் என்னன்னு சொல்லி இதில் நம்ம பார்த்துக்கலாம். வருஷங்களையும் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரைட், அடுத்து போகலாமா. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சரிங்களா. இது எல்லாமே கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்ரு ஹோமில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், என்னுடைய பர்சனல் தேவைக்கும் என்டர்டெயின்மெண்ட் டிவி படம் பார்க்குறதுக்கு இல்லை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மெடிக்கல் ஃபீல்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுக்காகவும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், கவர்மெண்ட்டு, பேங்கிங், பிஸ்னஸ் சரிங்களா, எல்லாமே ஒரு கதை மாதிரி. நீங்களே கொஞ்சம் யோசிங்க சரிங்களா. இப்போ சினிமா தேட்டரில் நம்ம யூஸ் பண்ண என்டர்டெயின்மெண்ட்னா சினிமா பார்க்குறோம். சினிமா தேட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, படம் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை படத்தோட டிக்கெட்டை சேல் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஸோ கேமிங்னா கேமிங் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது வரையணும், ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனாக கம்ப்யூட்டருங்கிறது மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய பயன்களை நீங்கள் எழுதிக்கலாம். ரைட், அடுத்து அட்வான்டேஜ். கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரலாக போட்டிருக்கேன். இதையும் நீங்கள் ரெடிமேடாக ஒரு 4 சென்டென்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும் சரிங்களா. ஸ்டோர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, பெரிய டேட்டாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அக்யூரசி கரெக்டாக இருக்கும். நம்ம மேனுவலாக பண்ணால் கூட தப்பு விடுவோம், ஆனால் கம்ப்யூட்டர் தப்பு விடுறதுக்கு வேலையே இல்லை. அப்புறம் இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி சரிங்களா. இப்போ மேன் பவர் இல்லாதனால தான் நம்மளுக்கு வேலையே கம்மியாகும், ஆனால் சிஸ்டம் வேகமாக கொடுக்கறனால என்ன ஆகும், உங்களுடைய வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷனுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. அப்புறம் எவ்ரி ஒன் டு கனெக்டட், நம்ம எல்லாருமே டச்சில் இருந்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், அதெல்லாம் எல்லாமே கனெக்டட் தான் சரிங்களா. ஹெல்ப்ஸ் டு ஆட்டோமேட் சரிங்களா. ஆட்டோமேட்டிக் இதில் நிறைய சிஸ்டத்தில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷினில் போய் காஃபிக்கு போய் நம்ம கப்பை வச்சோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அந்த கப்பு லெவலுக்கு கரெக்டாக வந்து அந்த காஃபி எல்லாம் பால் எல்லாமே கரெக்டான அந்த லெவலுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், அது யூஸ் ஆகும். அப்புறம் ஹெல்ப் ஃபிசிக்கலி சேலஞ்சு சரிங்களா. அந்த பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியை வச்சு ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறது கீழே போகிறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரைட், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடாக 4 சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோடைய கேரக்டர். அப்போ சிஸ்டம் ஸ்பீடாக இருக்கும், ஸ்டோரேஜ் நிறையா பண்ணிக்கலாம், வெர்சாட்டிலிட்டி டூல், டிலிஜென்ஸாக ஒர்க் ஆகும். அப்படின்னா என்ன, ஸ்பீடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் மீனிங் தெரியும், ஸ்டோரேஜுங்கிறது நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 50 ஃபைல் 60 ஃபைல்னு ஒரு ரூம் ஃபுல்லாக அடிக்க வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பென்ட்ரைவில் என்ன பண்ணிக்கலாம், அது எல்லாமே அடித்து வச்சுருந்தீங்கன்னா உள்ளே தாராளமாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அது ஸ்டோரேஜ். வெர்சாட்டிலிட்டி டூல் அப்படின்னா சிஸ்டம் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதுக்குமே நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மளிகை கடையில் பில்லு போடுறதுலேருந்து கடைசி வரைக்கும் தேட்டரில் டிக்கெட் விற்கிறதுலேருந்து எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வெர்சாட்டிலிட்டி டூல், மல்டி பர்பஸ், எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிலிஜென்ஸ்னு என்னதுன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகாது சிஸ்டம். இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து கண் முடிக்காமல் நம்ம 24 மணி நேரம் இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு டயர்ட் ஆயிரும், ஆல் அவுட் ஆயிரும். ஆனால் சிஸ்டம் அப்படி கிடையாது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, டிலிஜென்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு படத்தை போடுங்க சரிங்களா. நடுவில் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு போட்டுட்டு அதை சுற்றி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு வெர்சாட்டிலிட்டி, ஸ்டோரேஜ், அக்யூரசி, ஸ்பீடு, டெலிஜென்ஸ், நோ ஃபீலிங்னா சிஸ்டத்துக்கு என்ன ஃபீலிங்கில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அதை பற்றி கீழே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸ்பீடாக இருக்கும் அதாக இருக்குன்ட்டு. அப்போ அவங்க ஒரு பாயிண்ட் மட்டும் போல்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறது வந்து அவங்க எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெர்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க, இல்லைனா ஜிகா ஹெர்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தில்
இப்போ நான் ஒரு வேளை உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஒரு வேலையை ஒரு நேரத்தில் நீங்கள் ஒன்று தான் பண்ண முடியும். ஆனால் சிஸ்டம் அப்படி கிடையாது. சரிங்களா? 10,00,000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரே நேரத்தில் ஒரு செகண்டில் என்ன பண்ணும், அதனால் பண்ண முடியும். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அவங்க ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாயிண்ட் நீங்கள் சொன்னாலே போதும். சரிங்களா? 10 lakh இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட். சரிங்களா? ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 10,00,000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு செகண்டில் என்ன பண்ணும், அது ப்ராசஸ் பண்ணும். அதனுடைய ஸ்பீடை வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்க, ஹெர்ட்ஸு ஆர் ஜிகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஸ்டோரேஜ். சரிங்களா? ஸ்டோரேஜுங்கிறது நம்ம சிஸ்டத்துக்குள்ளே எவ்வளோ வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அது வீடியோவாக இருக்கட்டும், ஃபைலாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும். சரிங்களா? அதை வந்து நம்மளுக்கு பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு சொல்லி 2 தான் பிரிப்பாங்க. அது நம்மளுக்கு கீழே தனியாகவே ஒரு யூனிட்டாக இருக்கும். இப்போதைக்குன்னு அந்த மெமரின்னு போட்டு விட்டு சிடியில் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவில் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்கில் பண்ணிக்கலாம்னு சொல்லி மட்டும் ஸ்டோரேஜ்னு போட்டுருக்காங்க. அடுத்து டிலிஜென்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். சரிங்களா? அது கன்சிஸ்டன்சியாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், டயர்டே ஆகாது. அதுதான் அந்த என்னென்னு சொல்கிறாங்க, டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வெர்சாட்டிலிட்டி அப்படின்னா என்னதுன்னா, மிஷின் வந்து எதுக்கு வேணாலும் ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க்கு. இதுக்கு தான் சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னு அவன் சொல்லவே இல்லை. எதுக்கு வேணுமோ நீங்கள் உங்களுடைய பர்பஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் இந்த வெர்சாட்டிலிட்டி அதோட முடியுதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி அடுத்தல வர ஆரம்பிக்கும். அதை நம்ம 2வது வீடியோவை என்ன பண்ணலாம், பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது 2 கொஸ்டின். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா? அந்த 5 ஜென்ரேஷன் என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதை தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது வீடியோ இனி வரப்போகிறதில்ல, அடுத்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். எவ்வளோ சீக்கிரம் போட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.